ஸோ நீங்கள் முற்றிலும் சிரமமின்றி இருந்தால்தான் தியானம் சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் நாம் தியானம் செய்ய முடியாது, நாம் எம்மை அனுமதிக்க வேண்டும். அந்த தியான நிலைக்கு நாம் செல்வதற்கு எம்மை நாம் அனுமதிக்க வேண்டும். ஸோ எவ்வாறு நாம் அனுமதிப்பது? முதலில் எமது கவனத்தை வெளியில் அலைய விடாது தலை உச்சி குழிக்கு கொண்டு வர வேண்டும். நமக்கு தெரியும் தலை உச்சி குழியின் முக்கியத்துவம். அதனூடாகத்தான் அந்த வெளியில் உள்ள பிரபஞ்ச சக்தி, அதாவது எம்மை படைத்த அந்த எங்கும் நிறைந்திருக்கும் அந்த அன்பு சக்தியோடான தொடர்பு எனக்கு ஏற்படுகின்றது. இதை கபால வாயில் என்றும் சொல்லுவார்கள். அந்த பிரம்மராந்திரம், அந்த அவிடத்தில் நாம் எமது கவனத்தை கொண்டு வர வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நாம் எமது அகங்காரம் மமகாரத்திலிருந்து வரும் எண்ணங்களை நாம் மெதுவாக அமைதிப்படுத்த வேண்டும். எமது கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து எமக்கு எண்ணங்கள், ஐடியாக்கள் வரும். அதே நேரம் எமது நிச்சயமில்லாத எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கும். அவை சரியானவையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ அவை எம்மை பிழையாக வழி நடத்துவதை நாம் தவிர்ப்பதற்கு அவற்றை அமைதியாக விட்டு நிகழ்காலத்தில், இப்பொழுது நாம் தியான நிலையில் இருக்கின்றோம், எமது ஆத்மாவில் எமது கவனத்தை கொண்டு வருகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே உண்மை. எவ்வாறு எமது பெற்றோர் எம்மை படைத்தார்களோ, இந்த உலகத்துக்கு கொண்டு வர காரணமாக இருந்தார்கள். அவர்களைத்தான் முதலில் நமக்கு தெரியும், அவர்களை நாம் பிரதிபலிக்கிறோம். ஆனால் அவர்களின் அரவணைப்பு, கவனம் நமக்கு ஆரம்பத்தில் தேவைப்படுகின்றது. அது முடிந்த பின்பு அதற்கு மேல் அப்பால் இருக்கும் எமது நித்திய தாய் தந்தையர், தம்மை உண்மையாக இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர்கள் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஆத்மா, அதுவே ஆத்மா, அதுவே நான் இந்த உலகுக்கு வந்ததன் காரணமும் அதுவே. எனது வாழ்வின் நோக்கமும் அதுவே. எனது வாழ்வின் நோக்கம் நான் பரமாத்மாவை பிரதிபலித்து அன்பான வாழ்வு வாழ்வதற்கே, துன்பப்படுவதற்கு அல்ல. எனவே எமது அகங்காரம் மமகாரத்துக்கு நாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுடைய ஐடியாக்கள் தேவையில்லை, நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று கவனத்தை நாம் தலை உச்சி குழிக்கு, ஆத்மாவுக்கு எடுத்து செல்வோம். அந்த அமைதியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். அமைதியான எண்ணங்கள் இல்லாத நிலை, கவனம் ஆத்மாவில், தலை உச்சிக்குழியை நாம் விழிப்போடு கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? மது உச்சிக்குழியில் உள்ள நரம்புகள் தளர்வடைகின்றதா? சுழுமுனை நாடியை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? சுழுமுனை நாடி முள்ளந்தண்டு வழியாக
உள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை செல்லும் பகுதி உள்முகமாக அந்த பகுதியை ஒரு குழாய் போல் ஒரு லேசாக உணர முடிகின்றதா? உள்ளந்தண்டு அடிப்பாகம், மூலாதார சக்கரம், ஆத்மாவின் பண்புகள். முதலாவது ஆத்மாவின் பண்பு குழந்தை போல் இருப்பது, கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாது குழந்தை போல் இருப்பது. அதுவே ஆத்மாவின் முதலாவது பண்பு, மூலாதார சக்கரத்திலிருந்து வெளிவரும் பண்பு. அதே நேரம் நேர்மையான அறிவு கொண்டது. அந்த குழந்தை உள்ளம் நேர்மையான அறிவு கொண்டது, யாரும் ஏமாற்ற முடியாது. இரு கைகள், உள்ளம் கை, 10 விரல் நுனிகள் கவனிப்போம். கவனித்து நாம் மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். தலை உச்சிக்குழியிலிருந்து சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்தை கவனிப்போம். அதில் பிரார்த்திப்போம், குண்டலினி தாயே, மூலாதாரத்தில் எனக்கு குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். எனக்குள் வேண்டாத அழிவுகரமானவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எமது மூலாதார சக்கரம் இடது நாடியோடு தொடர்புடையது. எனவே அதோடு நாம் இடது நாடியையும் தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். வலது கை பூமியில், இடது கை மடியில். இடது கையில் இப்பொழுது நாம் இடது கை விரல் 5 விரல் நுனிகளிலும் என்ன நாம் உணர்கின்றோம்? வலது கை பூமி. நீங்கள் நாற்காலியில் இருந்தால் பூமியை நோக்கி வையுங்கள் 5 விரல்களையும். நிலத்தில் இருந்தால் அப்படியே நீங்கள் நிலத்தில் வைக்கலாம். இடது நாடி பிரச்சனை அதிகமாக இருந்தால் மெழுகுவர்த்தி ஒளி நாம் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம், உள்முகமாக எமது இடது நாடியில் இருக்கும் தடை ஆத்மாவில் எமது கவனம் இல்லாது வெளியில் சென்று கொண்டிருந்தால் இடது நாடி பாதிப்படைகின்றது. எனவே தூய இச்சை அவசியம், அதாவது முழு விருப்பம் வேண்டும். நான் அந்த ஆத்மாவின் மேன்மை கண்ணியத்தை உணர வேண்டும் எனக்குள். அது எனக்கு சுகமானது. ஆத்மா
படிப்பில் முழு கவனத்தையும் வைப்பது எனக்கு ஆரோக்கியமானது. எனக்கு மன அமைதியை தருவது. அதுவே எனக்கு வேண்டும். தூய விருப்பத்துக்கான சக்தி எமது இடது நாடியில். அதுவே மனசக்தி. மனசக்தி, மனம் உறுதியாக இருக்க வேண்டும். தாயே, எனது இடது நாடியை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் என்னிடமிருந்து பூமி தத்துவத்திற்கு அகற்றி விடுங்கள். மூலாதார சக்கரம், பூமி தத்துவம். எனவே இடது நாடி பூமி தத்துவத்தால் இலகுவாக சுத்திகரிக்கப்படுகின்றது. மேலதிக பிரச்சனைக்கு ஒளி தத்துவம், மெழுகுவர்த்தி பாவிக்கப்பட வேண்டும். இந்நிலையில் நீங்கள் இருக்கும் போது இடது கையில் நீங்கள் குளிர்ச்சியை உணர்கிறீர்களா? மற்றும் பிரம்மராந்திரம், தலை உச்சி குழி மெதுவாக திறக்கின்றதா? இதுவே ஃபொன்டேனல் போன் ஏரியா அல்லது லிம்பிக் ஏரியா என்று சொல்லப்படும். நரம்புகள் முடிவடையும் இடம். இதில் ஒரு தளர்வு, அமைதி, இப்பொழுது எமது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது இரண்டாவது சக்தி மையமான சுவாதிஷ்டான சக்தி மையத்துக்கு கவனத்தை கொண்டு போவோம். சுவாதிஷ்டான சக்தி மையம் நமக்கு தூய கவனத்தையும் தூய ஞானத்தையும் தரும் சக்தி மையம் மற்றும் முழுமையான அமைதியை விரும்பும் சக்தி மையம். இந்த சக்தி மையத்துக்கு நாம் எண்ணங்கள் இந்த சக்தி மையத்தை பாதிக்கின்றது. அதாவது மமகாரம், அகங்காரத்தால் மட்டுமே இந்த எண்ணங்கள் வருகின்றது. இவை வெகுவாக மது சுவாதிஷ்டான சக்கரத்தை பாதிக்கின்றது. எனவே சுவாதிஷ்டான சக்கரம் வளமடைவதற்கு மீண்டும் எமது கவனம் ஆத்மாவில் இருக்க வேண்டும். நமது வலது நாடி சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. சுவாதிஷ்டான சக்கரத்தின் பண்புகள் நமக்கு தூய கவனத்தை தருகின்றது, தூய ஞானத்தை தருகின்றது, தூய தெய்வீக ஞானம். இந்த ஞானம் புத்தகங்களில் இல்லை, ஆத்ம அனுபவங்கள் மூலம் கிடைக்கும் ஞானம். எனவே தியானம் மூலம் கிடைக்கும் அனுபவங்கள், ஞானம். இதையே நாம் கேட்க வேண்டும். குண்டலினி தாயே, எனது சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒளியூட்டி எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்குள் தெய்வீக ஞானத்தை, அதாவது ஆத்மாவின் திவ்ய அனுபவங்களை மற்றும் தியான அனுபவங்களை தந்து எனக்கு ஆத்ம ஞானத்தை தாருங்கள், தூய ஞானத்தை தாருங்கள். அமைதியாக கவனத்தை தலை உச்சி குழியில் வைக்க முடிகின்றதா?
எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். இன்றைக்கு தயார் இல்லாதவர்கள் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உப்பு நீரில் கால் அழுத்துவதால் இடது வலது நாடிகளின் அதீத செயல்பாடுகள் தணிந்து தூய்மைப்படுகின்றது. அதனால் நமது மனம் மிகுந்த ஒரு ஆழமான அமைதியை உணர்கின்றது. உப்பு நீர் சுத்திகரிப்பு. இந்த உப்பு நீர் நாம் பேசினுக்குள் எடுக்கின்றோம். இது ஒரு கடல் நீர். கடல் நீரில் தான் நாம் இந்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அதற்காக நாம் தண்ணீரை எடுத்து கல்லுப்பு போடுகின்றோம். ஸோ கடல் நீர் நாம் வீட்டில் உருவாக்குகின்றோம். அதில் கால்களை வைத்து தியானிக்கின்றோம். ஸோ தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். ஸோ வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸோ வலது நாடியின் முடிவிடம் எமது அகங்காரம். அகங்காரத்துக்கு வேலை இல்லை. ஏனென்றால் நான் தனித்தவன் அல்ல. நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். இந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனவே நான் ஒன்றும் செய்வதில்லை. இந்த முழுமையாகத்தான் இயங்குகின்றது. இந்த உடல் முழுமையாக இயங்குகின்றது. இந்த உடலின் பாகங்கள் தனித்தனியாக இயங்குவதில்லை, ஒன்றாக ஒருமித்து இயங்குகின்றது. அதுபோல்தான் நாமும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். ஒருமித்து இயங்கும் போது அங்கு ஒருங்கிணைப்பு, அமைதி நிலவுகின்றது. ஆணவம் மறைகின்றது. குண்டலினி தாயே, எனது வலது நாடியை முழுமையாக ஒளியூட்டி அங்கு எனது பிராணசக்தி, கிரியா சக்தி, எனது இயக்கங்கள், மன உடல் தொழிற்பாட்டுக்கான சக்தியை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எனது மேலதிக சிந்தனைகள், எண்ணங்களை அமைதிப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். பிரம்மராந்திர பகுதியில் ஒரு அமைதியை நாம் உணர்கிறோமா என்று கவனிப்போம். எண்ணங்களை மன்னித்து விடுவோம். அவை தானாக மெதுவாக மறைய விட்டு விடுவோம். வலது கை விரல் நுனிகள், உள்ளம் கையை அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது கையை எமது வலது பக்க வயிற்றின் மேல் பகுதியில் வைப்போம். இந்த பகுதி எமது கல்லீரல், லிவர் இருக்கும் பகுதி. லிவர் எமது இருதயம் போல், மூளை போல், கல்லீரலும் இந்த 3 உறுப்புகளும் முக்கியமான ஒன்று. கல்லீரலும் முக்கியமான ஒன்று.
நாம் குண்டலினி தாயை கேட்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். அதனுடைய செயல்பாடுகளை சீரமைத்து தாருங்கள். கல்லீரல் சீராக இயங்க வேண்டும். அதுவே எமது கவனத்தை சுத்திகரிக்கும் உறுப்பாகும். எமக்கு தூய கவனத்தை தரும் உறுப்பாகும். குண்டலினி தாயின் வருகையை நாம் குளிர்ச்சியாக உணரலாம் எமது கல்லீரலில். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கவனம். எமது கவனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. எமது இடது கை நாம் வைத்திருக்கும் பகுதியில் கவனத்தை வைத்து அவதானித்து கொண்டிருப்போம். அங்கு என்ன நடைபெறுகின்றது? வலது கை மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எமது குருவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எமது குருவின் முன்னால் எமது சக்திகள் அனைத்தும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுவே குருவினுடைய மகிமையாகும். குருவானவர் எமக்கு உதவி செய்ய முடியும். ஸ்ரீ மாதாஜி, நான் எனது கல்லீரலில் அந்த தெய்வீக அன்பு சக்தியை, பரம சைத்தன்யத்தை, குண்டலினி தாயின் அந்த அன்பு சக்தியை நான் உணரச் செய்யுங்கள். நமது வலது நாடியை முக்கியமாக பாதிப்பது நமது அகங்காரம். எனவே நாம் அந்த உண்மையை அறிய வேண்டும். நாம் தனித்தவர்கள் அல்ல, முழுமையின் ஒரு அங்கம். இந்த முழுமையே எம்மை இயக்குவிக்கின்றது. நாம் எமது ஆணவத்தை கைவிட்டால் முழுமை எம்மை நன்றாக வழி நடத்துகின்றது. அதை நாம் உணரலாம். எனவே அந்த முழுமையிடம் எம்மை முழுமையாக விட்டுவிடுவோம். எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். கவனத்தை இலகுவாக எமது தலை உச்சியில் வைத்து அவதானிப்போம். தாயே, நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் இந்த தெய்வீகமே செய்கின்றது. என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது சுவாதிஸ்தானம் சக்கரத்தில் இருந்து நமது அடுத்த சக்தி மையம் நாபி நமது வயிற்று பகுதியில் இருக்கிறது. தொப்புள் சக்கரம் என்றும் சொல்லப்படும்.
அந்த தொப்புளுக்கு உள்பக்கமாக வயிற்று பகுதியில் இருப்பது நமது நாபி. நாபி எமக்கு உலக வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் மன நிறைவையும் தரும் சக்தி மையமாகும். இது எமது ஆத்மாவின் அடுத்த பண்பு. நாம் தூய ஆத்மாக்களாக வரும்போது எமது உலக வாழ்வில் அமைதியும் மன திருப்தியும் அடையும் வாழ்வு நமக்கு கிடைக்கின்றது. மற்றும் அதனால் நமக்கு தாராள மனம் உள்ளவர்களாகவும் நாம் மாறுகின்றோம். இதில் கேட்போம், குண்டலினி தாயே, எனது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி, நாபி சக்கரத்துக்கு வாருங்கள் தாயே, மேலெழுந்து வாருங்கள் தாயே, வந்து எனது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு இந்த உலக வாழ்வில் முழுமையான அமைதி மன நிறைவை தந்தருளுங்கள். மன திருப்தி, எதிலும் மன திருப்தி மன நிறைவை தந்தருளுங்கள். அந்த மன அமைதியும் திருப்தியையும் நான் தாராளமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் தன்மையையும் எனக்கு தந்தருளுங்கள். நாம் முழுமையாக மன அமைதி திருப்தி நிறைவோடு இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு தானாக பரவுகின்றது. இதுவே தாராள குணம். நான் எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எமது பவசாகரம் நாபியை சுற்றி இருக்கும் பகுதி. இது உலக மாயையாகும். இந்த உலக மாயை தூண்டுதல்களால் பாதிக்கப்படுகின்றது இந்த பவசாகரம். இந்த உலகத்தில் பலவிதமான தூண்டுதல்கள் இருக்கின்றது, டெம்டேஷன்ஸ். இந்த உலக தூண்டுதல்கள் சலனங்களால் நாம் பாதிக்கப்படுகின்றோம். எனவே இந்த பவசாகரத்தில் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதுவே எமது குரு தத்துவம். நானே எனக்கு குருவாக இருக்க வேண்டும். நான் தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நமக்கு நானே எனக்கு குருவாக இருக்கும் அந்த தைரியமும் திறனும் நமக்கு வந்து சேர்கின்றது. அதற்கான ஞானமும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த உலக வாழ்வு உலக மாயையில் பற்றில்லாது நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இப்பொழுது கேட்போம், குண்டலினி தாயே, எனது பவசாகரத்துக்கு வந்து எனது பவசாகரம் முழுவதையும் ஒளியூட்டி தாருங்கள். அங்கு இந்த உலக வாழ்வில் இருக்கும் மாயை தூண்டுதல்கள் சலனங்களில் நான் மாட்டிக்கொள்ளாது அவற்றிலிருந்து விலகி இருக்கும் வாழ்வை எனக்கு தந்தருளுங்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தப்பியோடாது அவற்றை எதிர்கொண்டு, ஆனால் அவற்றில் பற்றில்லாது எனது தூய்மையிலும் நேர்மையிலும் உண்மையிலும் நாம் நின்று வாழும் திறனையும் அறிவையும் தந்து என்னை நானே ஆளும் திறனை, குரு தத்துவத்தை எனக்கு தந்தருளுங்கள். பவசாகரத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். உலக வாழ்வில் அமைதி திருப்தி மன திருப்தி வந்ததும் தாராள மனம் வருகின்றது.
அந்நிலையில் எமது இருதயம் விருத்தி அடைகின்றது. தாராள குணம், அன்பு, கருணை, பாசம் என்பன எம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது. நாம் முதலில் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது எமது அன்பை, கருணையை. எமது இருதயம் அன்பு, கருணை நிறைந்ததாக வருகின்றது. கடமை உணர்வுகளை நாம் சரியாக செய்ய ஆரம்பிக்கின்றோம். பொறுப்புணர்வு வருகின்றது. தர்மத்தின் எல்லைக்குள் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் வருகின்றது. ஒழுக்கம் வருகின்றது. இருதயத்தில் ஒழுக்கம் நிறைகின்றது. நமக்கு தன் நம்பிக்கை வருகின்றது. இறை நம்பிக்கை வருகின்றது. பாதுகாப்பை உணர்கின்றோம். எமது இருதயத்தில் பாதுகாப்பை நாம் உணர்கின்றோம். முக்கியமாக ஏனென்றால் தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை எமக்கு பாதுகாப்பை தந்தருகின்றது. இதுவே இருதயத்தின் பண்புகளாகும். இதில் நாம் கேட்போம். குண்டலினி தாயே, எனது இருதய சக்கரத்துக்கு வந்து எனது இருதய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி ஆத்மாவின் இந்த நற்பண்புகளை ஒளிரச் செய்யுங்கள் என்னிடம். எனக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கைக்கான அனுபவங்களை, திவ்ய ஆத்ம அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள் தாயே. அதனால் நான் பாதுகாப்பை, முழுமையான பாதுகாப்பை உணரச் செய்யுங்கள். இருதய சக்கரத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது எமது கவனத்தை விஷுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். விஷுத்தி எமது தொண்டையில் இருக்கும் சக்தி மையம். இந்த தொண்டையில் இருக்கும் சக்தி மையத்தில் இருந்து தான் நரம்புகள் எமது கைகளுக்கு செல்கின்றது. சென்று எமது 10 விரல்களில் முடிவடைகின்றது. நமக்கு இந்த விஷுதி சக்கரம் மூலம் தொடர்பு ஏற்படுகின்றது. நாம் மற்றவர்களோடு பேசுவதன் மூலம் தொடர்பு கொள்கின்றோம். இந்த இறை சக்தியோடு எவ்வாறு தொடர்பு கொள்கின்றோம்? நமது கைகள் மூலம். கைகளில் அந்த இறை சக்தியின் நுண் அதிர்வுகளை, அன்பு அதிர்வுகளை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். குளிர்ச்சியாக எமது ஆத்மாவின் அன்பும் எமது கைகள் ஊடாக வெளிப்படுகின்றது. எமது விஷுதி சக்கரம் நமக்கு தொடர்பை தருகின்றது. இதில் நாம் கேட்போம். குண்டலினி தாயே, எனது விஷுதி சக்கரத்துக்கு வந்து எனது விஷுதி சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி நான் இந்த தெய்வீக அன்பு சக்தியை மேலும் மேலும் உணர எனக்கு அருள் புரியுங்கள். மற்றும் இந்த விஷுதி சக்கரம் எனது பேச்சு மூலம் இந்த அன்பு சக்தியை நான் வெளிப்படுத்த எனக்கு அருள் புரியுங்கள். நான் பேசும் போதோ எனது நடை, உடை, பாவனை அனைத்தும் மூலமாக நான் இந்த ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிப்படுத்த எனக்கு அருள் புரியுங்கள். எனது பேச்சு இனிமையாகவும்
எனது நடத்தைகள் இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்க அருள் புரியுங்கள். மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருப்பதாக எனக்கு அருள் புரியுங்கள். எமது தொடர்பு மற்றவர்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தெய்வீக ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் எம்மை பார்த்து அந்த உயர்ந்த நிலையை உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் எமது நடை, உடை, பாவனை, பேச்சு அமைய வேண்டும். விசுதி சக்கரம் வளமடையும் போது அது நமக்குள் தானாக வளமடைகின்றது. இதனால் நமக்கு தன் சுயமரியாதை மற்றும் நாம் மற்றவர்களையும் மதிக்க ஆரம்பிக்கின்றோம். அமைதியான ஒரு நிலைக்கு நாம் செல்கின்றோம். எதையும் பொறுமையோடு நிதானத்தோடு சாட்சி பாவ நிலையில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இவ்வாறு நாம் இருக்கும்போது யாராவது எம்மை தாக்க வந்தாலோ யாராவது எமது மனதை குழப்பினாலோ நாம் குழப்பம் அடைய மாட்டோம். அவற்றை பொறுமையாக அமைதியாக அவற்றில் ஈடுபடாமல் அவற்றிலிருந்து தள்ளி நின்று அவற்றை நாம் சாட்சி பாவ நிலையில் கவனிக்கும் திறன் நமக்கு வந்து சேருகின்றது. இதனால் என்ன நடக்கிறது என்றால் நாம் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். யார் என்ன செய்தாலும் அவற்றால் பாதிக்கப்படாத நிலைக்கு நாம் செல்கின்றோம். சிறிது நேரம் விசுதி சக்கரத்தில் நாம் தியானிப்போம். ஏனென்றால் இந்த தெய்வீகமே மிக உயர்ந்தது. அந்த தெய்வீகமே மிக உயர்ந்த நிலை. அந்நிலையோடு ஒப்பிடும் போது மற்றவர்கள் நம்மை பாதிப்பதோ மற்றவர்கள் ஏதும் சொல்லுவதோ அது அனைத்தும் ஒரு துரும்பாகின்றது. அவற்றில் நமது நாட்டம் செல்லாது, நமது கவனம் செல்லாது. சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும், ஆனால் அதைவிட மிக உயர்ந்த ஒன்றில் நமது கவனம் இருக்கின்றது. இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து நமது தலைக்குள் ஆக்கிய சக்கரத்தை கவனிப்போம். இது 2 இதழ் கொன்ற சக்தி மையம். நமது அறியாமை இருளை போக்கி நமக்கு முழுமையான ஞானத்தை தந்தருளும் சக்தி மையம். இந்த சக்தி மையத்துக்கூடாக நாம் சஹஸ்ராரத்துக்கு செல்வதற்கு மன்னித்து விட வேண்டும். விசுதி சக்கரமே அதை நமக்கு தயார்படுத்துகின்றது, நம்மை தயார்படுத்துகின்றது. ஏனென்றால் தெய்வீகமே அதி உன்னதமானது. அந்த உன்னத நிலையில் மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதை நமக்கு பாதிக்காது. ஏனென்றால் நமது முழு கவனமும் அதில் இருக்கின்றது. அதனால் இலகுவாக நாம் மற்றவர்களை மன்னித்து விடுகின்றோம். மற்றவர்களை நாம் மேலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய சின்னத்தனம், அவர்களுடைய அறியாமை, அதனால் அவர்கள் விடும் பிழைகள். நாம் அவர்களை மன்னித்து விடுகின்றோம். நாம் மன்னிக்கும் போது
அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அவர்கள் திருந்தி நாம் பெற்ற இந்த நல்ல வழியையும் அவர்களுக்கு கிடைக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம். எனவே நாம் அனைத்தையும் மன்னித்து விட வேண்டும். எம்மையும் மன்னித்து அமைதியாக இப்பொழுது சஹஸ்ராரத்துக்கு முழு கவனத்தையும் எடுத்து செல்வோம். சஹஸ்ராரத்தில் 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த 1000 நரம்பு, ஒவ்வொரு நரம்புகளும் குண்டலினி தாய் சக்தியால் ஒளியூட்டப்படும் போது நமக்குள் ஞானம், அறிவு வளர்கின்றது. எனவே இந்நிலையில் எம்மை முழுமையாக நாம் வெளிப்படுத்துவோம். எமது தலையை முழுமையாக நாம் தளர்வடைய செய்வோம். குண்டலினி தாயே, என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனது தலை உச்சிக்கு வாருங்கள், சஹஸ்ராரத்துக்கு வாருங்கள். வந்து எனது 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி தாருங்கள். எனது அறியாமை இருளை முழுமையாக விலக்கி எனக்கு முழு ஞானத்தை தந்தருளுங்கள். இப்பொழுது சிறிது நேரம் இங்கு தியானிப்போம். இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு முழுமையாக வெளிப்படுத்தி குண்டலினி தாயை வேலை செய்ய விட்டு விடுவோம். சஹஸ்ராரம் அனைத்து சக்தி மையங்களின் ஒருங்கிணைப்பு. எனவே ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் இங்கு ஒருங்கிணைகின்றது. நம்மை முழுமையான ஒரு அமைதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்தில் உயர்த்தி வைப்போம். இங்கு நாம் இந்த வலது கை உள்ளம் கைக்கும் எமது தலை உச்சிக்கும் இடையில் உள்ள அந்த 2 அங்குல இடைவெளியில் நாம் நடப்பதை கவனிப்போம். அங்கு குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? அங்கு குளிர்ச்சியை உணர்ந்தால், குளிர்ச்சியாக அல்லது சூடாக எதுவானாலும், கையை மெதுவாக மேலே எடுத்து செல்லுவோம். மெதுவாக மேலே எடுத்து செல்லுவோம். உங்கள் கை முடியுமான வரை மெதுவாக முற்றாக எடுத்து சென்று அந்த உயரத்திலும் நீங்கள் அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். பின்பு 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி, அந்த விரல் நுனிகளை ஆகாயத்தை நோக்கி நாம் திருப்புவோம். இந்த நிலையில் மீண்டும் எமது உடல், மனம், உடல் இரண்டையும் தளர்வாக வைத்து இந்த நிலையில் நாம் சிறிது கவனிப்போம். குளிர்ச்சியை நாம் உணர முடிகின்றதா என்று, அல்லது ஒரு அமைதி. வெப்பமாக இருந்தால் அந்த வெப்பத்தை முழுமையாக வெளியேற விட்டு விடுவோம். எவ்வாறு நாம் மெதுவாக பேசாமல் அமைதியாக கவனித்து கொண்டிருப்பதே, பொறுமையாக கவனித்து கொண்டிருப்பதே ஒரே வழி.
இப்பொழுது எமது வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். அவ்வாறு சிறந்தபடி கொண்டு வாருங்கள். இப்பொழுது இடது கையால் நாம் ஒரு 2 அங்குல உயரம் தலை உச்சியிலிருந்து தலை உச்சியை தொட்டு பாருங்கள். இடது உள்ளம் கையால் தலை உச்சியை தொட்டு பாருங்கள். தொட்ட பின்பு ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது அந்த இடைவெளியில் உச்சிக்கும் உள்ளங்கைக்கும் இடையில் உள்ள இந்த இடைவெளியை அவதானிப்போம். மெதுவாக மேலே கொண்டு செல்வோம். அந்த குளிர்ச்சியை அந்த உயரத்திலும் உங்களால் உணர முடிகின்றதான்னு பாருங்கள். ஸோ முழுமையாக கொண்டு செல்லுங்கள். அந்த உயரத்திலும் தலை உச்சியில் இருந்து அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா, அல்லது ஒரு அமைதி, சூடு எதுவானாலும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது 5 விரல், இடது கையின் 5 விரலையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். உடல் மனம் இரண்டும் தளர்வான நிலையில் சிறிது நேரம் நாம் நமது தலை உச்சி குழியை கவனிப்போம். இப்பொழுது கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரு கைகளையும் நாம் மடக்கி கொண்டு வருவோம். மீண்டும் இந்நிலையில் நமது தலை உச்சி குழியை கவனிப்போம். ஸோ இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் சொல்லலாம், இன்று தியானம் எப்படி இருந்தது, அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். அதன் பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். மச்சாள், சொல்லுங்க. ஒரு அரை மணித்தியாலும் நல்ல அமைதியாய் இருக்கக்கூடியதா இருந்தது. மனம் அமைதிப்படுத்தி அந்த நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் போகக்கூடியதாக இருந்தது. பேர்ந்து அந்த வலக்கை உச்சந்தலையில வைக்கும்போது இடக்கை குளிர்ச்சியாக இருந்தது. ஓகே. வலக்கை கொஞ்சம் சூடாக இருந்தது. ஓகே. பேர்ந்து அந்த ஆகாயத்தை நோக்கி திருப்பேக்க அந்த உச்சந்தலைக்கும் அந்த கைக்கும் இடையில அந்த 2 அங்குலம் ஒரு குளிர்மை தன்மையை உணர்ந்தன இடத்துல. that's very good. Very good, very good. Very good. Very good, very good. So இது வந்து நாளாந்தம் உங்களுக்கு ஒரு அமைதியை தருதா? நான் காலை மேல விடிய எழும்பினோன்னா சாமி கும்பிட்டு இந்த நீங்கள் சொன்ன இதயம் மற்றது கல்லீரல் அதுல எல்லாம் வச்சு தியானிக்கிறேன் நான். அதுல கொஞ்சம் குளிர்ச்சி உணர்றேன் நான் காலை மேல. வெரி குட், வெரி குட்.
ஸோ அந்த தியானத்தின் பலன் உங்களுக்கு நாள் முழுக்க தெரியுதான்னு கேட்குறேன். ஒரு சில வேளை குழப்பமா இருக்குது. ஆஹா. அந்த குழப்பமா இருக்க அந்த தியானத்தை தான் நான் கொண்டு வரேன். வெரி குட். அது டைம் எடுக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கொண்டு வர அந்த அனுபவங்கள் கூட வர அது உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குமா? மற்றவர்கள் இப்போ ஸ்ரீமாதா சின்ன உரையை கேட்போமா? ஓகே. ஸோ இந்த உரையில ஸ்ரீமாதாஜி வந்து என்ன சொல்கிறார் என்றால், நமது இந்த சாயோகா தியானத்தில் நாம் வளர்றதுக்கு நமக்கு கூட்டமைப்பு மிக முக்கியம். கூட்டமைப்பு என்றால் நாங்கள் அந்த சேர்ந்து தியானிக்கிறது, இதை பற்றி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறது, அது வந்து மிக முக்கியம். கூட்டமைப்பு என்றால் இப்ப இந்த தியானத்துல ஈடுபடுறவைக்கு மட்டும்தான் இந்த தியானத்தின் அறிவு இருக்கு. இப்ப மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யல, அது என்ன இந்த தியானத்துல. ஆனபடியால் நாங்கள் வந்து கூட்டாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தியானம் நாங்கள் தேவையா ஒரு கிழமையில ஒரு தடவையாவது எல்லாரும் சேர்ந்து தியானிக்க வேணும். அந்த நேரங்களில் எங்களுக்கு தேவையானதுல நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யலாம். இது சில வேளை நாங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். ஏனென்னு சொன்னால் அதுதான் அந்த கூட்டமைப்பு. இப்ப எங்கள முழு உடல் இருக்கு. இந்த கை வந்து நான் இந்த உடலோட இருக்க மாட்டேன், நான் தனியா போய் இருக்க போறேன்னு புரிஞ்சு போக முடியாது என்ன. அப்ப எங்களோட உடல்ல உள்ள பாகங்கள் ஒவ்வொன்றுமே எல்லா உறுப்புகளுமே ஒரு மூளை என்ற அந்த மத்திய நிலையத்தாலதான் அந்த கட்டுக்கு தான் அது இயங்குது. அதாலதான் அந்த எங்களோட உடல் ஒருமித்து இயங்குது. அதே மாதிரி தான் நாமும் ஒரு கூட்டமைப்பு. அப்ப கூட்டாத்தான் நாங்கள் இயங்கலாம், கூட்டமைப்பு. அப்ப அந்த நிலையில இப்ப நாங்கள் கூட்டமைப்புண்டா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கதைக்கணும் அப்படி ஒன்று இல்லை. எங்களுடைய அந்த தியான நிலையில நாங்கள் எல்லாரும் உண்டா இருக்கிறோம். அந்த கருத்து அந்த தியான நிலையில நாங்கள் விளங்கி கொள்ற அந்த உண்மைகள்ல நாங்கள் எல்லோரும் உண்டா இருக்கிறோம். அப்ப அந்த உண்டா இருக்கிற அந்த நிலைமை அவசியம். அப்ப கூட்டு தியானம், ஒருவருக்கொருவர் உதவி செய்யறது, அது இந்த முக்கியத்துவத்தை ஸ்ரீமாதாஜி இன்றைக்கு இந்த உரையில ஆற்றுகின்றார். அதை கேட்போம். So now we are today going to tell you about collectivity. Will you must hear the first part of this is very interesting. What I have told the second part now. Now collectivity is a thing is to be understood in a much deeper way than we all. See? First of all, in collectivity, when we say this body is a collective instrument made out of many cells, alright? So what do we understand? That first thing is, in collectivity, we must realize that there is interdependence. We have to depend on others. Like, she has to depend on her and she has to depend on him. But when it comes to ego, not only that it separates you from each other, that's not the only thing it does, but it teaches you not to be dependent on anyone. You have to depend on others. You have not to exploit others, but you have to depend on others.
and others have to depend on. First thing, very important. On this subject, I'll tell you a little more. So you first of all ascertain yourself how far you are, without feeling bad about it. Because collectivity is the place where you belong. You do not belong to this individual being that you are. You belong to collectivity. And that's why you have to be there. And to be there, you have to face all the time yourself and find out how far you are away from that collectivity. How far you are deciding things for yourself and not for the collective. You have to be very much on the alert, and this is the discipline you have to put on yourself. But if I tell you, you have to be alert all the time within yourself to see that are you in collectivity? Are you doing something in collectivity or you are doing something for yourself? Do not deceive yourself at this point. Because deceiving yourself means you are deceiving your collectivity. Your chances of being there is beyond which you have achieved. So try to do something which is congenial, helpful to collectivity. The moment you start becoming unaware of your collectivity, immediately cancer starts going in my body. I get physical troubles because of that. So the collectivity is not what you think yourself to be something great. It's not that you are above this thing and you are this and all that. How much you have done to enhance the collectivity of understanding, of love. Just thinking about yourself, then you are not thinking of collectivity. But a person who is collective is the most interesting person. The one who is not that way, he may think himself to be something great. So let him think. But he is not interested. He is extremely boring and people are not interested. The reason he is not collective, he is not auspicious. So to become collective, you have to watch yourself. That is the biggest. Now I would say for that collective meditation, so once you start getting out of the collectivity, it is the Mahakali herself, it's yours. And start pulling you out, slowly, to the subconscious area, and there you just disappear. And all kinds of problems start there. I've seen this happening in Africa, that people do not attend the collective meditation. For France, I have the same. And I think the people who do not know will be foreign. So once you are foreign website, then you can imagine, you can have any kind of website is to you are already the worst. So at any cost, that must be avoided. But if you are not in the collective, if you do not understand the collective, and if you are out of the collective, you will be surprised that negative forces develop under you. So this is one of the things that happens. So be very careful that don't avoid the collective programs. In the collectivity, suppose you have one rock, another one has a rock. It just works out, balances. As one figure is cut out, it is useless. Or a nail which is taken out is useless. It dies. So that is how we are organizing our spiritual death and ultimate death in the waters. I'm thinking of the collectivity of the whole world. That's my vision. And if surgeries cannot be collective, who is going to be collective? Who is going to fulfill my mission?
So all of you, those who call themselves Sadhus must attend the program. So this connectivity comes only by understanding one. What a great work we are doing. People are not conscious of that. They take it just by the way. You have to understand that how the collective phenomena works out. If there is a realized soul, then he is surrounded by all these who at least. But in certain cases, when there is a realized soul and is not yet, say, that good, say, for example, if he smokes, take an example, then there could be only one following such a man. If all his chakras are bad and despite he smokes also and he also drinks and things like that, there may be the only one maybe with him, or may not be even one sometimes. But most figures at least minimum one you can put it. So every realized soul has got some people with them. And if somebody does some sinful act for a short time, say for example, it does something bad, actually very bad, then all of them might depart for the time being, but they again come back. You see? Now when such a man is struggling to have an experience, if there is another positive person, a very positive person comes in, he may be having more people with him. So he may be able to spare some of his people to prop up this man. So it acts like, just like the valencies of the atoms. But the only difference between the two is that human beings can accumulate as much as they want, they can change. But the atoms cannot change. That when the Sahajogis are collectively there, they really enjoy. Because for the first time you start enjoying human beings. First time. Before this you never enjoyed them. You enjoyed flowers, you enjoyed everything else, but not human beings. Pure enjoyment of human beings starts coming when you become fully realized. That's why collectivity is the only way I can work out Sahajoga. I can't think I can work out through the people who are separated, divided. It is said, Christ has said also, that they said, what have you to do? He said, when you love each other, you have done the greatest justice to me. It's true. And the cleansing is the simplest thing in Sahajoga is to be collective. If you are not collective, then know that something wrong with you. If you are collective, then as if you are taking your bath in the river Ganges. You don't have to go to Himalayas, you don't have to do individual sadhana much, you don't have to, just be collective. If you are collective, if you are enjoying the collective, then you should know that you are clean. No blemishes there. You are absolutely all right. So now, let us see how do we miss out on collectivity. It's a very practical, down-to-earth understanding. First, we must know without collectivity we cannot exist.
as the body has to be in connection with the brain. In the same way, without collectivity, Sahaja Yoga cannot exist. Once you understand that, then you have to work it out that collectivity is absolutely established within and without. It is more within that you have to establish than without. Whatever you have within is manifested outside. Now, how do we establish it within ourselves? First of all, we have to understand that now we are the relations of each other. So the first thing is that within ourselves, we have to see with introspection, what are we doing against collectivity in our mind? How our mind is working. And we are one big family together. We are part and parcel of one body. Do not try to see the defects of another person, but goodness of another person. That is really going to help you the most. Now, the worst enemy of collectivity is aggressiveness. Some people are basically aggressive. Their style of talking is extremely aggressive. The way they say things is aggressive. So what you have to practice here is humility. Try to be humble. Meditating together is the best way to feel the collectivity. You can meditate at home, of course, you have to cleanse it for your depth, but also you must meditate together. And when you meditate together, then the strength that you have strengthens others, and the strength of the whole collectivity improves so much. We are meditating together is a very big thing. Everyone has to understand that whenever you get time, you find out in the morning times, for example, we'll go to the ashram and meditate. Say Sunday morning, we'll just go and meditate in the ashram. Just for meditation you have to come. Meditate and go away. Because I reside in this ashram. I'm here. So leave your homes, come here and meditate. Meditation will help you a lot. Wherever you are together, I am with you. But when you are away from each other, I am not with you. Only in difficulties, when you are pushed into some places where I am not there, where you think I am not there, I am there. But if you deliberately are keeping out of collectivity, I am not with you. So try to grow your collectivity, otherwise you cannot go deep into your own depths. You cannot become a great Sahaja-yogi. You cannot really be called a Sahaja-yogi. Those who have a sense of collectivity can only become that. The joy we were feeling, it was because our Kundalini was dancing. She was so happy. Because what were you asking there? Nothing but the enjoyment of collectivity. Collectivity doesn't mean that we all should be stuck together with some glue or something, or we all become like Gibraltar, Rock of Gibraltar. No, it doesn't mean that. It means wherever you are connected. That is collectivity. As soon as there's a problem somewhere, into any part of the world, you are connected and you are effective, you can manage. But if you are not connected and you are just glued together, it's very inconvenient to live under such circumstances. I think people don't even understand the meaning of collectivity. Where
There's not the other, ananya, where there's not the other. There's no other personality. This oneness with the whole gives you all the security that you want, all the joy you want. And that's why Kundalini awakening means collectivity. Unless and until you want pure collectivity in your being, Kundalini won't rise. Last but not the least, one must understand that as all the 7 chakras I am working on are in a collective way held by me, by Virata, the quality of Viratangana is that she creates this universal awareness within us, the collectivity. And if you do not realize that in modern times we are in a spiritual path in a collective way only, this is what it is. Because we have reached to the state of Sahasrara. And here we have to have a collective working only, there's no other way out. This is what is to be absolutely realized. Anybody who tries to harm the collectivity by bad behavior or by anything will be thrown out, no doubt, but also will fall into wrong hands. So collectivity is the work of Adishakti, because at the Sahasrara is the rule of Virata. And the power of Virata is the Viratangana, is the one who does collectivity. So the most important point we must know, if we cannot be collective because of anything, jealousy maybe, inferiority complex, maybe anything which is coming from behind, like a worm crawling up, then know that something wrong with you, nothing wrong with the collectivity. Don't criticize the collectivity till I myself find it out and I'll put it right. Keep to the collectivity wisely and earnestly and try to keep the collectivity together. Try to help to keep the people collective, to enjoy together. Don't criticize each other. Only criticize yourself if you are in the habit of criticism. Better criticize yourself is better, because these are habits also. May God bless you. Jai Jai Bolo, Jai Jai Bolo, Jai Jai Bolo, Jai Jai Bolo, Jai
ஸோ ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸோ ஸ்ரீ மாதாஜி என்ற அந்த கூட்டமைப்பின் முக்கியத்துவம், அதாவது நாம் முழுமையின் ஒரு அங்கம். ஸோ அவ்வாறு இருக்கும்போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யலாம். நாம் கதைக்கத்து பேச ஒருவரோடு ஒருவர் கதைக்காமலே நாம் தியானத்தின் மூலமாகவும் நாம் கூட்டாக தியானிக்கும் போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோம். ஒருவருக்கொருவர் அந்த முழுமையாக நாம் கூட்டாக தியானிக்கும் போது அது நடைபெறுகின்றது. அதோடு நாம் கலந்துரையாடும் போது ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்து கொள்ளலாம். இதில் வளர்ச்சி அடையலாம், கூட்டாக நாம் வளர்ச்சி அடையலாம். ஸோ இப்பொழுது இந்த ஒரு இந்த ஒரு சந்தோஷமான நிலையில் நாம் ஒரு பாடலை கேட்டு நாம் இந்த தியானத்தை முடித்துக்கொள்வோம். ஸோ இது அந்த கூட்டமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு இது. கூட்டாக அவர்கள் பாடி சந்தோஷமாக இருக்கும் ஒரு கூட்டமைப்பின் ஆனந்தத்தை பற்றி காண்பிக்கும் ஒரு பாடல். Jai Jai Bolo, 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 Nirvana Nation.
Jai Jai Bolo Jai Jai. ஸோ அனைவரும் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடிச்சு, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். கவசம் இது எம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த பாதுகாப்பு கவசம் எமது 7 சக்கரங்களூடாக வெளிப்படும் ஆத்மாவின் நட்பண்புகள் எம்மை கவசமாக பாதுகாக்கின்றது. ஸோ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். ஸோ இரு கைகளையும் கூப்பி நாம் முதலில் எமக்குள் இருக்கும் அனைத்து தெய்வீக நட்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்தி, அதேபோல் அனைவருக்குள்ளும் இருக்கும் அனைத்து தெய்வீக நட்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்தி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது அன்பு தாய் தெய்வீக குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள், அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஸோ ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம்.